இங்கே முதலாம் ஐந்தாண்டு திட்டம் 1951 to 56 சரிங்களா. இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஹேரால்ட் டாமர் அப்படிங்கிறவரோட மாதிரியை அடிப்படையாக கொண்டது. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து வேளாண்மையை முன்னேற்றுறது தான் சரிங்களா. இதில் வந்து 3.6% வளர்ச்சி பெற்று இது வெற்றி பெற்றது. அடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 to 1961. இதிலிருந்து அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. 56 அடுத்தது 56 இங்கே தொடங்கிடுச்சு இல்லைங்களா. இது வந்து பிசி மஹலனோபிஸ் மாதிரியே அடிப்படையாக கொண்டது. இது வந்து தொழில் முன்னேற்றத்தோட நோக்கமாக கொண்டது. 4.1% வளர்ச்சி. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன முக்கியம்? வேளாண்மை தான். நம்ம நாட்டோட முக்கிய தொழிலே வேளாண்மை தான் இல்லைங்களா. அடிப்படை ஆதாரம், முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம் வேளாண்மை. வேளாண்மைக்கு அடுத்தது தொழில்துறை. ஃபஸ்ட்டு முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மை, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில், மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 to 1966. இது அப்படியே இங்கே இதுவும் கண்டினியூ ஆகுது. இது காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். இதோட நோக்கம் என்ன? பொருளாதாரத்தில் சுதந்திரம் இருக்கணும், அடுத்தது சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தணும். சீன இந்திய போரின் காரணமாக இந்த இலக்கு 5.6% அடைய இயலவில்லை. சீன இந்திய போர் வந்துருச்சு, அதனால் அடைய முடியல. இப்போ 1962 சீனா இந்திய போர் வந்திருக்கும் சரிங்களா. அதனால் திட்டத்தை வந்து சரியாக அடைய முடியல. அதனால் திட்ட விடுமுறை காலம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 1966 69. இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான காரணமாகும். போர் வந்துருச்சு, அடுத்தது திட்ட விடுமுறை காலம் ஓகேங்களா. பாகிஸ்தான் போர் நடந்ததாலையும் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சதுனால என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த கட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் அறிவிக்கப்படுது. 66 to 67, 67 to 68, 68 to 69 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும், வேளாண்மை தொழில் இப்படி தானே வந்திருக்கு. அதனால் வேளாண்மையும் அது சார்ந்த தொழில்களும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நான்காம் ஐந்தாண்டு திட்டம் 1969 to 1974. இதோட நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு அடைதலாகும். வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா நிலையாக இருக்கணும். தற்சார்புங்கிறது தனக்கு தேவையான உணவு உற்பத்தியோ இல்லை தொழில் சார்ந்ததோ தற்சார்பு நிலையை அடைதல் ஆகும். இதில் 5.7% இலக்கையை நீட்டாமல் 3.3% அடைஞ்சு தோல்வி அடைந்துருச்சு. அடுத்ததாக ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 1979 ஓகேங்களா. இது கண்டினியூ ஆகுது. 74 இங்கே 74 தான். வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழில்துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. வேளாண்மைக்கும் சுரங்கத்துக்கு 1வது ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை, 5வது ஐந்தாண்டு திட்டமும் வேளாண்மை கூட சேர்த்து சுரங்க தொழிலுக்கும் ஓகேங்களா. இது வந்து வெற்றி. 4.4க்கு 4.8 அடைஞ்சிருச்சு. அதனால் இந்த துறை வந்து வெற்றின்னு சொல்கிறாங்க. டிபி தர் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து டிபி தர்னால் தயாரிக்கப்பட்டது. 1978 ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது ஓகேங்களா. இது வந்து அரசியல் காரணங்களால் 79 வரைக்கும் இருந்திருக்க வேண்டியது 78 வந்து நிறுத்தியிருப்பாங்க. அடுத்தது சுழல் திட்டம் 1978 to 79. ஒரு வருட காலத்திற்கு சுழல் திட்டம் தொடங்கியிருக்காங்க. முன்னாடியே முடிச்சுட்டாங்க இல்லையா, அதனால் இதை வந்து சுழல் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு இந்த சுழல் திட்டம் வந்து தொடங்குச்சு. ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் 1980 to 85 வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும் சரிங்களா. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வறுமை ஒழிக்கணும், தொழில்துறையில் தற்சார்போடு இருக்கணும். 5th 5-year பிளான் இருக்குல்ல, இந்த கரீபி ஹட்டோ வந்து ஆக்சுவலாக கரீபி ஹட்டோன்னா இந்த வறுமை ஒழிப்புங்கிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் வரும். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஆறாவது வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. 5.2க்கு 5.7 வளர்ச்சி எட்டப்பட்டது. 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1985 to 1990 தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல். தன்னிறைவாக இருக்கணும் ஓகேங்களா. பொருளாதாரத்தில் தன்னிறைவு இருக்கணும், வேலைவாய்ப்பு வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும்.